ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிபா குக்கிங். நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் கடுகு மாங்காய் எப்படி கேரளா டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயத்தை எண்ணெய் இல்லாமல் அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் அப்படியே பொரிச்சுக்கோங்க. சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது செஞ்சிடலாம். காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மதியம் லஞ்சுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். இது 3 நாள் 4 நாள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பாட்டுக்கு எடுத்துடலாம் வெஞ்சனமாக. இது ஊறுகாய் மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி வெந்தயம் கலர் மாறவும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 100 கிராம் போல் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் இந்த மாதிரி நீல சைஸில் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நம்ம கிளறினதுக்கு அப்புறமா இதை கண்டிப்பாக இந்த ஊறுகாய் ஜாடி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு உடைஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட இந்த எண்ணெய் சூடு அமர்றதுக்குள்ளே இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த தாளிச்சிருக்கிறத இந்த மாங்காய் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிளியராக இருக்கான்னு தெரியல. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பெருங்காயத்தூள், பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூட இஞ்சி சேர்க்கணும்னு நினச்சா கூட இஞ்சி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இது காலையில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மதிய லஞ்சுக்கு ரெடி ஆயிரும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. ஊறுகாய் மாதிரி ரொம்ப நாளைக்கெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் அப்போதைக்கு சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் உடனே நம்ம ரெடி பண்ணணும். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு. இது அதிகமாக கேரளாவில் தான் செய்வாங்க. நல்லா இதை நமக்கு தேவைப்படுற அளவுக்கு காரத்தை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதை இப்போவே நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. சூப்பராக மணக்குது. நல்ல ஊறுகாய் டேஸ்ட்டே இருக்கும். ஆனால் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி மட்டும் வைக்க முடியாது. ரெடி பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு ஜூஸ் வராது. நம்ம இப்படி வச்சுருக்கிறதுனால ஜூஸ் வராது. முன்கூட்டியே நம்ம ஊறுகாய்க்கு உப்பு போட்டு மாங்காயெல்லாம் கட் பண்ணி ஊற வச்சு அப்புறமா ஊறுகாய் தாளிப்போம். அப்படி இல்லாமல் இது உடனே ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். 1 ஹவர் ஊற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வட்டம் நீங்கள் இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.